சரிகமபா நிகழ்ச்சியோட 5வது ஃபைனலிஸ்ட்டா சுமன்ராஜ் அவர்கள் தான் தேர்வாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ஓட கிராண்ட் ஃபினாலேக்கான 5வது ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இந்த வாரம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 7 பேர் இந்த ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு யார் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை எகிர விட்டுருக்காங்க. சமீபத்தில் வெளியாகி இருந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட நம்ம யாரெல்லாம் வருவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரோமோஸ் பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் அதுலேயும் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வாரம் வந்து சுமனாக இருக்குமா அப்படி இல்லைனா அபிஷேகாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் ரொம்பவே சூப்பராக போயிருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இதற்கு முன்னாடி எப்படி வந்து 4 பேரை நிப்பாட்டி வச்சு அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்களோ, இது ஃபைனல் அப்படிங்கிறதுனால இருக்க ஒட்டுமொத்த பேரையுமே ஒன்றா நிப்பாட்டி வச்சு தான் பாட வச்சுருக்காங்க. அண்ட் அப்படி பாடினவங்களில் யார் செலக்டோ அவங்களுக்கு லைட் அடிக்கிற மாதிரி தான் ஒரு செட்டப்பும் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கே இருந்த ஜட்ஜஸில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுமனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. குறிப்பாக எஸ்பிபி சரண் அவர்களாக இருக்கட்டும், அதே போல் சைந்தவியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே சுமனோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா சுமன் அவர்கள் வந்த இந்த ஒரு சீசனில் இது வரைக்கும் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்ததே கிடையாது. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அவர் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சைந்தவி அவர்கள்லாம் ரொம்ப சிரித்து போயிட்டு இதுதான் உன்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே நேரம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டால் ஸ்ரீனிவாசாக இருக்கட்டும், அவர் கூட இருக்க இன்னொரு ஜட்ஜாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே அபிஷேகோட பழைய பர்ஃபார்மன்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ஸ்ரீனிவாஸ் அவர்கள்லாம் இதுதான் அபிஷேகா, இந்த மாதிரி ஒரு அபிஷேகாவை தான் நாங்கள் கடந்த 4 வாரமாக மிஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு அபிஷேகாவை போன வாரம் பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் அப்போவே உன்னை சேரில் உட்கார சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளே தான் பலத்த போட்டி நிலவிருக்கு. ஜட்ஜஸ்குள்ளேயே பயங்கரமான ஒரு வாக்குவாதம்லாம் போயிருக்கு. அபிஷேகாவை செலக்ட் பண்ணலாமா, சுமனை செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே பவர் பேக் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் யாரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு தர்ம யுத்தமே நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜஸோட முக பாவனைகள், அவங்களோட எக்ஸைட்மெண்ட்லாம் பார்க்கும்போது சுமன்ராஜ் அவர்கள் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அபிஷேகா பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு தன்னை நிரூபிச்சிருந்தாலுமே அந்த இடத்த தக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ இதன் மூலயமா பார்க்கும்போது சுமன்ராஜ் தான் இந்த வாரம் வந்து செலக்ட் ஆவார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அண்ட் சுமன்ராஜை 5வது ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே அனுப்பிட்டு 6வதாக பீப்புள்ஸ் ஃபேவரட்னு கூட அபிஷேகாவை அனுப்ப வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல். எது வேணால் என்ன வேணால் மாறலாம் சொல்ல முடியாது. அதே நேரம் மோக்ஷிதாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சுமன் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் அதே நேரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சிங்கர்ஸும் கொஞ்சம் நல்லா பாடியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் சுமன் செலக்ட் ஆவாங்களா, அப்படி இல்லைனா அபிஷேகா செலக்ட் ஆவாங்களா, இல்லை இவங்க 2 பேர்த்தில் யார் செலக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் அந்த ஒரு நபரை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.